ஹாய் காய்ஸ், சுட சுட தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை தண்ணியில் கரைச்சிக்கலாம். தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு. ஒரு ஸ்பூன் மிளகை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 4 தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்ச புளியில் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் கொதிக்கக்கூடாது, அதனால நுர வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ER கிச்சன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.